நியூஸ் ஹவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சினிமா செய்தியை பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல கோபிநாத் அவர்களுக்கு இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலி கௌதம் வாசுதேவ் மேனனு கூட ஒரு ஹீரோவா தான் வந்து வாரணம் ஆயிரம், காக்க காக்க படம் அந்த காலத்துல எல்லாம் வந்து அவருக்குமே டைரக்டருக்குமே வந்து ஹீரோ ஈக்குவலா டைரக்டருக்குமே வந்து ஃபேன்ஸ் வந்து உருவாகியிருந்தாங்க. அந்த ஒரு ரேஞ்சில் இருந்த ஒரு கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து என்னடா சமீபத்துல ரொம்ப சைலண்டா இருக்காரு, ஆளே காணுமே, அவருடைய படம் எதுவுமே வரலையே அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துச்சு சினிமா உலகத்துல. பெரிதா பேசப்படலை அப்படின்னாலும் எங்கடா காணாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு இந்த பேட்டி வந்து வந்துச்சு ஒரு சேனல்ல. கோபிநாத் அவர்கள்ட்ட பேசும்போது அவர் ரொம்ப வருந்தி பேசுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த பேட்டி. அதுல பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஜென்ரலா எந்த இயக்குனருமே வந்து ஒரு ஹீரோவோட, உச்ச நடிகரோட, இல்ல ஒரு நடிகை ஒரு நல்ல ஃபீல்டுல கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகையோட ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதை வெளிப்படையா சொல்லிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு வேளை ஃபியூச்சர்ல வந்து அவங்களோட இணைந்து பணியாற்ற வாய்ப்பு வரலாம். நம்ம ஒரு பெரிய வாய்ப்பை, நம்மளுடைய பிசினஸை, நம்மளுடைய வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படிதான் வந்து இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபரும் வந்து புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நடிகரை ஒரு படத்துல நடிக்க வச்சே தீரணும்னு நீண்ட வருடமாக முயற்சி பண்ணாரு. அது மட்டும் முடியவே இல்லை. அதை அவர் எங்கேயும் வெளியில சொல்லிக்கவே இல்லையே. அவர் அரசியல் கட்சி தொடங்கும் போதுதான் வந்து சொன்னாரு. அந்த அந்த ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தி இருந்தாரு கட்சி தொடர்பான கருத்துக்களோட. அப்படி இருக்கும்போது கௌதம் மேனன் வந்து சூர்யா தொடர்பா ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தார். துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற படத்துல சூர்யா நடிக்காதது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து பேசியிருந்தாரு. ஒரு நீண்ட நெடிய பேட்டி அது. ஒரு 2-3 பாட்டா அவங்க வெளியிட்டிருக்காங்க. நீங்க அதை போய் பார்க்கலாம். அந்த பேட்டியில நிறைய விஷயங்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஏன் வந்து இது சம்பவம் நடந்துச்சு. அவர் அந்த துருவ நட்சத்திரம் படத்துல சூர்யா நடிக்கல அப்படிங்கும் போதே வந்து அது பேசுபொருளாகி இருந்தது. அதற்கு பிறகு இப்போ வணங்கான் படம் டைமிங்ல இந்த பேட்டி வருவது இன்னும் கொஞ்சம் சூட ஏத்தி விட்டுருக்கு இதுக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வணங்கான் படத்துல இருந்தும் சூர்யா விலகி இருந்தாரு. அருண் விஜய் நடந்து அது ரிலீஸ் ஆகி நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. மீண்டும் இவங்க இணையவே மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை கௌதம் மேனன் சூர்யா ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த காம்போ ரசிகர்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதை இப்படி சொல்லிட்டீங்களே, அப்ப மீண்டும் வந்து உங்க காம்போல படம் வரவே வராதா, நாங்க அதை ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸையும் வந்து போடுறாங்க. கௌதம் மேனனுக்கு எதிரான கமெண்ட்ஸையும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சூர்யா ஹேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சூர்யா அவர்களை வந்து கலாய்ச்சும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. துருவ நட்சத்திரம் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டோரி சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். அவர் எப்படி காக்கா காக்கா படத்தை ஏத்துக்கிட்டு நடிச்சாரோ, எப்படி வாரணம் ஆயிரம் படத்தை ஏத்துக்கிட்டு நடிச்சாரோ, அதே மாதிரி நடிச்சிருந்தா இந்த படம் வந்து நல்லா ஓடி இருக்கும். ஆனா அந்த நேரத்துல சூர்யா மேல வச்ச நம்பிக்கைய ஏன் இந்த நேரத்துல என் மேல அவர் வைக்கல அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணியிருந்தார். இதே அட் த சேம் டைம் அந்த படம் வந்து ஸ்டாப் ஆச்சு இல்லையா, அந்த சேம் டைம்லயே வந்து இந்த சினிமா விமர்சகர்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. கௌதம் மேனன் வந்து ஒரு நல்ல வெற்றி பட இயக்குனர். ஆனா தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு தோல்வி தயாரிப்பாளர் தான் அவரு பட தயாரிப்புல. அதனாலதான் இவர் தயாரிச்சா நம்ம அந்த படத்துல நடிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் சூர்யா வந்து அவருக்கு வந்து விலகி இருக்காரு. வேற தயாரிப்பாளரா இருந்தா நான் கண்டிப்பா நடிக்கிறேன் அப்படிங்கறது வந்து ஓப்பனாவே சூர்யா சொல்லியிருந்தாரு. இது வந்து சூர்யா தரப்புல இருந்து எங்களுக்கு கிடைச்ச தகவல் அப்படின்னு அந்த நேரத்திலேயே வந்து சொல்லியிருந்தாங்க சினிமா செய்தியாளர்கள். அது உண்மைங்கிறதா இன்னைக்கும் வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கும் வந்து மூத்த சினிமா ஆசிரியர்கள் வந்து அதை தான் வந்து எழுதியிருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்துல துருவ நட்சத்திரத்தினால விக்ரம் அவர்கள் நடிச்சிருந்தாரு. துருவ நட்சத்திரம் அந்த படத்தோட ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் சூர்யா எடுத்தது நல்ல முடிவு தான் அப்படிங்கிறத ஒரு தரப்பு பதிவு பண்றாங்க கமெண்ட்ஸ்ல. இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லதுதான், வணங்கான்ல இருந்து விலகினாரு, வணங்கான் வந்து நல்லா ஓடிருச்சு. ஆனா இப்ப சமீபத்துல சூர்யா நடிச்ச ஒரு படம் வந்து அது பெரிய இங்கிலீஷ் பட ரேஞ்சுக்கு, பாலிவுட் பட ரேஞ்சுக்கு எல்லாம் பேசி இயக்குனர் சிவா எடுத்திருந்தாரு அந்த படத்தை. அது எந்த நிலைமையில போய் முடிஞ்சுது அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே. ஸோ வந்து உங்களுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு சூர்யா அப்படிங்கிற கமெண்ட்டையும் வந்து சூர்யா ஹேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல
வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு படம் வந்து சூர்யா வந்து அடுத்து நடிக்க இருக்காரு. வெற்றிமாறன் இயக்கத்துல வெற்றிமாறன் இயக்கமா அப்ப கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கலைப்புலி தானு அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. பட் இதுவுமே வந்து ஒரு பேச்சுவார்த்தையோட இருந்தது. இந்த மாட்டு பொங்கல் அப்போ வந்து அந்த படம் தொடர்பான பெரிய ஒரு இது வந்து வரும் அப்படின்னு சொல்லும்போது படமே இன்னும் வந்து ஆரம்பிக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா இருந்துச்சு. ஆனா மாட்டு பொங்கல் அன்னைக்கு கலைப்புலி தானு அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. வாடிவாசல் வந்து திறக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இந்த வாடிவாசல் படம் வந்து ஒரு நாவல தழுவி எடுக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த வாடிவாசல் படம் வந்து ஒரு நாவல தழுவி எடுக்கக்கூடிய ஒரு படம் தான். சி.எஸ். செல்லப்பா அப்படிங்கிற அதே பேர்லேயே புகழ்பெற்ற தமிழ் நாவல அடிப்படையாக கொண்ட வாடிவாசல். தமிழ்நாட்டின் ஒரு ஜல்லிக்கட்டு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது, ஒரு பாரம்பரியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு ப தொடர்பான ஒரு படம் தான் இது. பாரம்பரியம், காளைகள் எப்படி வளர்க்கிறது, அந்த வீரனுக்கும் காளைக்குமான உறவு, அந்த மாட்ட வந்து ஒரு குட்டியிலேருந்து எப்படி அவங்க ட்ரைன் கொடுத்து வளர்ப்பாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழ் பாரம்பரியம், ஜல்லிக்கட்டு இது தொடர்பான படமாக தான் அது இருக்க போகுது. அப்படிங்கும்போது சூர்யா மாதிரி ஒரு ஆக்டர் நடிக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த படம் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு படம் தான். விரைவில் இதற்கான வாடிவாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி தானு அவர்களும் போஸ்ட் போட்டிருக்காரு. சூர்யா அவர்களுமே இதை பகிர்ந்திருக்காரு. ஸோ வந்து விரைவில் ஒரு நல்ல விஷயத்த, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்டை நோக்கி சூர்யா அவர்கள் நகர இருக்காரு. அதற்கான தொடர் அப்டேட்ஸும் நமக்கு வர இருக்கு. அந்த அப்டேட்ஸோட மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நன்றி.